Hello, viewers, learners, ladies and gentlemen. Welcome back to PMS Edu Talks and Training. Dear viewers, இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா எப்படி have யூஸ் பண்ணணும் and have got எப்படி யூஸ் பண்ணணும். நார்மலி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் இதனோட யூசேஜ் வந்து ஸ்லைட்லி டிஃப்ரென்ஸ். ஸோ இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா பொசிஷன் பெர்ஸ்பெக்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங் have and have got. ஸோ ஃபர்ஸ்ட் இதோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு நம்ம பார்ப்போம். have இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் இருக்கும். சப்ஜெக்ட் for I, you, we, they, have. If it is third person singular, he, she, it, has, plus object. இதான் இதோட ஸ்ட்ரக்சர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா have got. இதோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் இருக்கும் and have got for I, you, we, they, and has got he, she, it, plus object. இதான் பேசிக் ஸ்ட்ரக்சர். ஸோ have நார்மலி பார்த்தீங்கன்னா ஃபார்மலா நம்ம வந்து ஒரு have யூஸ் பண்ணுவோம். have அப்படின்னா இருக்கிறது, பெற்று இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். So it indicates possession or ownership. Example, I have a car, or I have 3 kids. So it's a possession. I have a car, possessing a car. And I have 3 kids, possessing 3 kids, or ownership of 3 kids. So this is the meaning. Exactly formal. நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா have and have got. இது பார்த்தீங்கன்னா யூஸ்வலா இன்ஃபார்மலா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ சரியான முறையில் நம்ம வந்து have வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா have got அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், I have got to go to doctor. I have got to go to doctor. இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப எம்பசைஸ் பண்றோம். நான் கண்டிப்பா டாக்டர் பார்க்க போயிருக்கணும். ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா have gotங்கிறத யூஸ் பண்றோம். ஸோ இப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா I have to go to visit doctor or I have to meet doctor. So this is of formally and informally have நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அண்ட் have got எப்படி யூஸ் பண்றோம்னு நம்ம பார்க்குறோம். சில எக்ஸாம்பிள் மூலமா இன்னும் நான் உங்களுக்கு ஆழமா தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா have, I have 500 rupees, or she has a beautiful dress. So here casually ஒரு ஃபார்முலா பேசும்போது haveங்கிறது நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணணும். த சேம் டைம் பார்த்தீங்கன்னா have gotங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் எமோஷன் எம்பசைஸ் பண்ணணும், ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன், அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்டா ஒரு மெசேஜை டெலிவரி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க have got நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், I have got to tell him something important. So I have got to tell him something important. That means அந்த மெசேஜ் வந்து necessary. ஸோ ரொம்ப எம்பசைஸ் பண்ணும்போது நீங்க have got நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா I have got a headache. நார்மலா நம்ம ஒரு ஃபார்முலா என்ன சொல்லுவோம், I have a headache. Whereas I have got a headache அப்படின்னா ஜஸ்ட் ஒரு எம்பசைஸ் பண்றோம். ஏன்னா ரொம்ப ஆழமான ஒரு அதிகமான ஒரு ஹெடேக் இருக்கு, உங்களால தாங்க முடியாம இருக்கு அப்படிங்கும்போது நீங்க எம்பசைஸ் பண்ணி தாகணும். ஸோ அந்த டைம்ல நீங்க என்ன யூஸ் பண்றீங்க, I have got a headache. கேஷுவல்னா இப்பதான் பிகினிங் ஆயிருக்கு தலைவலி அப்படிங்கும்போது I have a headache. ஸோ இது நார்மல். ஸோ உங்களுக்கு எப்படி ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அண்ட் இன்ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். ஆல்ரைட், அடுத்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டட். ஸோ I have, you have, they have. அண்ட் அகெயின் பார்த்தீங்கன்னா she, he, it, has. இதான் நார்மலி நமக்கு யூஸ் பண்றோம். அடுத்த செட்டப் பார்த்தீங்கன்னா எப்படி நமக்கு நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் அண்ட் ஒரு இன்ட்ராகேட்டிவ் கொஸ்டின்ஸ் எப்படி நம்ம யூஸ் பண்றோம். have, it's a supporting verb
ஆர் நமக்கு மெயின் வேர்பா கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம மெயின் வேர்பா யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹேவ் எப்படி பிரியும்னா ஹேவ் பிளஸ் டூ. ஓகே, ஆர் ஒரு நார்மலா ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணும்போது டூ பிளஸ் ஹேவ். இஃப் இட் இஸ் நெகட்டிவ் அப்படின்னா டோன்ட் பிளஸ் ஹேவ். இதான் இதோட ஃபார்மேஷன். அது நெகட்டிவ் கொஸ்டினா இருக்கலாம் ஆர் ஒரு இன்ட்ராகேட்டிவ் கொஸ்டினா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் அ சிப்ளிங்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றோம். இது ஒரு பாசிட்டிவ். இதை வந்து நீங்க இன்ட்ராகேட்டிவ் கொஸ்டின்ஸா எப்படி நீங்க சேஞ்ச் பண்ணுவீங்க? டூ பிளஸ் ஹேவா நீங்க சேஞ்ச் பண்ண எப்படி பண்ணுவீங்க? டூ யூ ஹேவ் சிப்ளிங்ஸ்? இதான் கொஸ்டின் மார்க். இதே இது பாத்தீங்கன்னா நெகட்டிவா எப்படி நீங்க சேஞ்ச் பண்ணீங்க? டோன்ட் யூ ஹேவ் அ சிப்ளிங்ஸ்? ஸோ திஸ் இஸ் த மெத்தடாலஜி. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இதை வந்து நம்ம ஒரு பாசிட்டிவ் கொஸ்டினாகவும் பண்ணலாம், நெகட்டிவ் கொஸ்டினாகவும் நம்ம இதை ஃப்ரேம் பண்ணலாம். இதே பாத்தீங்கன்னா ஹேவ் காட் நீங்க எப்படி கொஸ்டின் பண்ணீங்க? ஹேவ் யூ காட்? Has she got? So this is the methodology. The same negative, haven't you got? Or hasn't she got? So this is the easy method. So follow. No more. Okay, இதை நீங்க ஜஸ்ட் வந்து வீடியோ மட்டும் பார்க்கறதோட நிறுத்தி விடாம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, இதோட எக்ஸாம்பிள்ஸ் அதிகமா இன்னும் நான் உங்களுக்கு ஆழமா சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஓகே, ஒன் பை ஒன் நம்ம இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். I have a car. So now I have a car, it denotes possession. என்கிட்ட கார் இருக்கு. ஸோ இந்த பொசிஷனை பத்தி சொல்றதுக்கு வந்து நம்ம have யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா we have dinner at 7 p.m. So that means we are supposed to eat the dinner at 7 p.m. It has fixed the timetable. So ஒரு ஷெட்யூல் வந்து வச்சிருக்கோம் அப்படின்னா அதை நம்ம have யூஸ் பண்ணலாம். have formation நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் ஃபார்மேஷன் த சேம் இன்ட்ராகேட்டிவா இருக்கலாம் ஆர் நெகட்டிவ் கொஸ்டின் ஃபார்மேஷனா இருக்கலாம். Do you have 1,000 rupees? So do you have? So ஒரு இன்ட்ராகேட்டிவ் கொஸ்டின்ஸ். நெகட்டிவ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா don't you have rupees 1,000? So it's an interrogative formation. So this is of நம்ம have வந்து யூஸ் பண்றோம். Alright. அடுத்து பாத்தீங்கன்னா have got. So the have got நம்ம எப்படிலாம் பயன்படுத்துவோம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். She has got a lovely voice. This sentence denotes possession. So here has got a lovely. So lovely voice. So இங்க என்ன அப்படின்னா அவகிட்ட ஒரு லவ்லி ஒரு இனிமையான குரல் இருக்குது அப்படின்னா பொசிஷன் தான் இதோட மையப்படுத்தி பேசுறோம். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா we have got to leave soon. We have got to leave soon. So here necessity and obligation. So obligation or necessity இருக்கும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டிப்பா சீக்கிரமா நம்ம கிளம்பி ஆகணும். அந்த மாதிரி தருவாயில நீங்க have got நீங்க யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா have you got any ideas for the weekend? Again, I repeat again, have you got any idea for the weekend? So here question formation, interrogative questions. The same நம்ம உல்டா பண்ணிட்டோம் அப்படின்னா நெகட்டிவ் கொஸ்டின் ஃபார்மேஷன் வரும். haven't you got any plan for weekend? So this is of நம்ம have got நம்ம யூஸ் பண்றோம். Dear viewers and learners, இந்த வீடியோஸை கொஞ்சம் ஆழமா ரிப்பீட்டா நீங்க பாருங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நிறைய பேர் வந்து have எங்க யூஸ் பண்ணோம், have got யூஸ் பண்ணுங்கிறது கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. இந்த கன்ஃபியூஷன் இதுக்கு பிறகு இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக தான் நான் முழுக்க முயற்சி எடுத்து இந்த வீடியோவை உங்களுக்காக நான் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ தயவுசெய்து இந்த வீடியோ முழுமையா பாருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் நிறைய பேருக்கு இதை என்ன பண்ணுங்க அனுப்பி கொடுக்கறது என்னுடைய விருப்பம். இந்த நியூஸை நீங்க நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் அவுட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இது எல்லா தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே இது வந்து ரீச் ஆகணும். PMS EduTechங்கிறது எந்த பணமும் இல்லாம ஈஸியா நம்மளுக்கு ஆங்கிலம் சொல்லி கொடுக்குறாங்க, சுலபமான முறையில ஒரு நல்ல ஒரு ட்ரெயினர் இருக்காங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியப்படுத்துங்க. பாசிட்டிவ் கமெண்ட் நீங்க பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான டாபிக்ஸை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்கு சரியான முறையில் உங்களுக்கு ரீச் அவுட் பண்ணிக்கிறேன். உங்க வேல்யூபிள் டைம் கொடுத்து நீங்க என்னுடைய வீடியோவை பாக்குறீங்க. எல்லா வீடியோவுமே நீங்க தொடர்ந்து பாருங்க. தேங்க்யூ வெரி மச்.